வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் செய்திகள். சாருடைய வேலை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,00,000. இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கு, சாருக்கு முந்தைய கணக்கு 6,41,00,000. இப்போ இதில் செத்தவங்களெல்லாம் வேக வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 24 லட்சம் பேர் இறந்தவர்கள் பேர் அத்தனையும் நீக்கப்பட்டு விட்டது. 24 லட்சம் செத்தவர்கள் இது நீக்கிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இடம் மாறி போனாங்க. அதில் கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் இடம் மாறி போனவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, இடம் மாறி போனவங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, இந்த இடத்துல அவங்க பேரை நீக்கிட்டு அங்கே புதுசாக போன இடத்துல வாக்காளர் இதில் சேர்க்கணும் அவங்கள. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரை போனவங்கெல்லாம் இங்கேயும் வச்சுட்டு புது இடத்துக்கு போன இடத்துல அங்கேயும் அவங்க தான் வாக்காளராக பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் ரெப்பிட்டேஷன். ஒரே ஆளுக்கு 2-3 வாக்குகள். அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நீக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏதோ புது இடம் போனோம், அது புது இடத்துல நம்ம பேரை இது பண்ணிடுவோன்னு பண்ணாங்க. இது திமுககாரன் என்ன பண்ணுறான், அவன் அங்கே போயிட்டான், இங்கே அழிக்காமல் போயிட்டான், இதை நம்ம போட்டுருக்கோம். இதுதான் கணக்கு. நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கள்ள ஓட்டு 2K ஜெனரேஷனுக்கு என்னென்னமோ பேசுகிறாரு அவர். அது என்ன கள்ள ஓட்டுன்னு தெரியாது. திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் அணுகுமுறையே எப்படி இருக்கும்னா, அவர் கருணாநிதி இருக்கும்போது இந்த செத்தவன் வீடு மாறினவெல்லாம் கணக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரித்து கூப்பிட்டு சொல்லிடுவார், ஏய் இங்கே எவ்வளோ பேர் செத்தமாக இருக்கான், லிஸ்ட்டு யார் யார் போடணும், இடம் மாதிரி ரிப்பிட்டேஷன் எத்தனை. இவங்களே ஆட்களை போலியாக வாக்காளர் இதில் போடுவாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக முடிப்பாங்க. அவங்களுடைய வெற்றி மக்களுடைய ஆதரவை விட இந்த மாதிரி விஷயம் குறுக்கோடியில் தான் அவங்களுடைய வெற்றியே இருந்தது. அதுக்கப்புறம் குடிசை மாட்டு வாரியம், குடிசை போடுறது, அதில் நிறைய பேரை கொண்டாந்து சேர்க்கிறது, அந்த மாதிரி அது ஆரம்பத்தில் நான் சொன்னது 1967 இது நடந்தது. அண்ணா இருக்கிறவரை அதுதான் நடக்கலை. 69க்கு அப்புறம் இந்த சூழ்ச்சி தான் அதிகம் நடந்தது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை நீக்கணும், அப்போ தான் உண்மையான மக்கள் பிரதிநிதி வரும். இப்போ 6,41,00,000 வாக்காளர் இருக்கான். 6,37,00,000க்கு விண்ணப்ப படிவம் கொடுத்தாச்சு. இன்னும் 4 லட்சம் பேருக்கு தான். அதுவும் இந்த 11ஆம் தேதியோடு முடியுது. அதுக்குள்ளே இந்த 4 லட்சத்தையும் கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஸோ கணக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் முடித்து இது பண்ணும்போது 69ல் 70 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க, சுத்தமாயிடும். இது இப்போ பீகாரில் 85 லட்சம் எடுத்தாங்க, நீக்கினாங்க. இங்கே 70 லட்சம். அப்போ நம்ம கணக்கு என்னென்னா, 6,41,00,000 கணக்கு வச்சுருந்தான்ல, இனி என்ன ஆகும், கிட்டத்தட்ட 5,00,000 கோடி. 5,70,00,000 வருது. 5,00,000 கோடி தான் உண்மையான வாக்காளர்கள். ஆக கிட்டத்தட்ட 70 லட்சத்தை டூப்ளிகேட் வாக்காளர்களை வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் ஜனநாயகம் என்ன ஆச்சு? ஜனநாயகம் எப்படி இங்கே நிற்கும்? அதனால் இதுக்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த சாரை போடக்கூடாதுன்னு அவங்க திமுக வழக்கறிஞர், கோடி ரூபா வழக்கறிஞர் என்ன பேச்சு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார், எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லையா சாரை எடுக்கிறது? அப்படின்னா என்னென்னா, சத்தம் இருக்கணும், வீடு மாதிரி போனவங்க இருக்கணும், ஒரு ஆளுக்கு 3 நாளாக இருக்கணும், எங்களுக்கு அப்போ தானே வசதி. அப்படியே வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச நியாயம் வேணாமா? வழக்கறிஞர்களுக்கு மனசாட்சி வேணும். பணம் வருதுன்னா எப்படியும் பேசக்கூடாது. வழக்கறிஞர்கள் பொய் பேசுவது தான் வழக்கறிஞர்களா? நீதியை நிலைநாட்டுறதில் நீதிபதிகளுக்கு எப்படி கடமை இருக்கோ அது மாதிரி வழக்கறிஞர்களுக்கும் கடமை இருக்குல்ல. நீதியை நீங்கள் நிலைநாட்டணும்ல. 1 கோடி வருதுன்னா சம்மந்தம். எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லையா? வாக்காளர் பட்டியலுக்கு சம்மந்தமாக யாருக்கு தான் அதிகாரம்? எலெக்ஷனை நடத்துகிறதே எலெக்ஷன் கமிஷன் தானே. அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விதிகளையும் அவங்க தானே அப்பப்போ மாற்றுறாங்க. அப்போ அவங்களே இது பண்ணக்கூடாது, சாரை தூக்கிட்டு இந்த 70 லட்சம் பேரையும் உள்ளே வச்சு குறுக்கு வழியில் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இருந்துச்சா? இறைவனுடைய சக்தி இல்லையா? இறைவனுடைய சக்தி தான் 70 லட்சம் பேர் வெளியில் போகிறான். தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கை 6,40,00,000
5,500 கோடி 5 கோடி 60 லட்சமாக குறைக்கப்படுகிறது. இதுதான் ஒரிஜினல். இப்போ வா, இப்போ வந்து சண்டை போடு, பிஜேபி அதிமுக கூட்டணியோட சண்டை போடு, விஜயோட சண்டை போடணும். யார் ஜெயிக்கிறீங்களோ இங்கே திறமை செல்வாக்கு இருப்பவர்கள். இதுதான் உண்மையான எலெக்ஷன். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆரம்பத்திலேருந்து நான் கத்துனது இதுக்காகத்தான். 69லேருந்து இந்த அட்டூழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் நான். அதனால் தான் சொல்கிறேன். அதனால் சாருடைய நோக்கம் ஓரளவு நிறைவேற்றப்பட்டு விட்டது. 70 லட்சம் 75 லட்சம் இன்னும் கூட வடிகட்டினீங்கன்னா 1 கோடி வரப்போகும். நான் 1 கோடி எதிர்பார்த்தேன். ஏதோ 70 லட்சம் வந்தாச்சு. திமுக வாங்கிய வாக்காளர் ஓட்டு விகிதமே 1.5 கோடியில் தான். அதில் கிட்டத்தட்ட 60 லட்சம் இந்த ஓட்டு தான். அதனால் இனிமேல் எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். இனிமேல் நடப்பது நேர்மையான எலெக்ஷன். இப்போ யாருக்கு வேணாலும் ரூபா கொடுங்க, 4,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, ஆனால் ஒரிஜினல் வாக்காளர்களுக்கு கொடுங்க. அதனால் இனி ரூபாயை கொடுக்குறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ கள்ள ஓட்டு போடாதீங்கப்பா. அதுதான் நான் சொல்லுவேன். ஒரிஜினல் வாக்காளர் வந்து யாருக்கு ரூபாய் வாங்கிட்டு போடுறான், எதை வந்து கேட்டு போடுறான். ஒரிஜினல் வாக்காளர் வந்து எதை வேணாலும் பண்ணட்டும். டூப்ளிகேட்டு செத்தமே இதெல்லாம் பண்ணுறது ஒரு நாகரிகமான நடைமுறைகளில் ஆட்சிக்கு வருபவர்கள் குறுக்கு வழியில் வரக்கூடாது என்பது தான் ஆரம்பத்திலிருந்து நான் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது நிறைவேறி இருக்கேன். நான் என் வீடியோவை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறவங்கெல்லாம் பாருங்கள். நான் என்னென்ன பேசியிருக்கேன், இதைத்தான் பேசினேன். கள்ள ஓட்டை தான் மெயினாக பேசினேன். எம்ஜிஆர் எப்படி இது பண்ணார், ஜெயலலிதா எப்படி கவுண்டர் பண்ணாங்கலாம் பேசியிருக்கேன். அதனால் எந்த 2006 எலெக்ஷனை கண்ணால் பார்த்தாலும் நான் பஞ்சாயத்து தேர்தல், இதில் உள்ளாட்சி தேர்தல் அந்நியாயம் அக்கிரமம் சென்னையில் நடந்தது. வாக்குப்பட்டியோ தூக்கிட்டு போயிட்டான். சென்னையில் 11 மணிக்கு வாக்குச்சாவடியை மூடிட்டு போயிட்டாங்க. எவனுமே ஒரிஜினல் ஆளுக்கு ஓட்டு போட முடியலை. திமுககாரன் உள்ளே பூந்து போடுறான், அதில் போகிறான் வாக்கு சீட்டு மிஷின் இல்லை போடுறான். திமுககாரன் உள்ளே பூந்து கண்ணால் பார்த்தோம். மொத்த வாக்குகள் 26,000 அந்த பூத்தில், அந்த இதில், அந்த கவுன்சிலர். பதிவான வாக்குகள் 30,000. இப்படி தான் நடந்தது. 2006 உள்ளாட்சி தேர்தல் இப்படி தான் நடந்தது. இந்த கொடுமை நடக்கக்கூடாதுன்னு இந்த கொடுமை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது. இறைவன் எப்போவுமே லேட்டாக தானே இது பண்ணுவோம் தண்டனை. அதனால் இப்போ தான் சார் மூலமாக அந்த தண்டனை கிடைத்திருக்கிறது. வரவேற்போம். 70 லட்சம் போலி வாக்காளர்களை தூக்கி எறிவோம் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து. இப்போது இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களிடமிருந்து நீங்கள் வந்து வாக்குகளை வாங்கி ஜெயிங்க, இல்லை தோற்று போங்க, அதை பற்றி இல்லை. இதை வச்சு ஜெயிச்சிங்கன்னா நாங்களே உங்களுக்கு மாலை போடுகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி சாரை பற்றினது. மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டுக்கு 70 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள். 5 லட்சம் 5.5 லட்சம் 5,60,000 தான் உண்மையான வாக்காளர்களின், தமிழ்நாட்டில் இருக்கும் உண்மையான வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான கருத்தை இன்றைக்கி பதிவு செய்யணும். அடுத்தது இப்போ எலெக்ஷன் வரது நெருங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஜோசியர்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமான வேலை வந்துருச்சு. அவன் அவுத்து விடுறாங்க. நான் வந்து நடுநிலைமையாக தான் பேசுகிறேன், யாருக்கு சாதகமாக பேசலை. எனக்கு ஓரளவு அடிப்படை ஜோசியம் தெரியும். நான் பெரிய ஜோதிடர்கள், அடிப்படை ஜோசியம் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஓரளவு தெரியும். அப்போ பார்க்கும்போது ஒருத்தரும் நேற்று ஒரு இதை பார்த்தேன். விஜய் ஒற்றை எண்ணிக்கையில் தான் ஜெயிப்பார்னு போட்டிருக்காங்க அவங்க. அப்போ நம்ம ஜோசியர்களுக்கெல்லாம் என்னென்னா எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க. குடிக்கிறவன் நீ சொன்னால் ஜோசியம் பலிக்காது. நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, ஜோசியம் குடிக்கிறையா உன் வாக்கு பலிக்காதையா, அதை தான் சொல்கிறேன். குடிக்கிறவங்க எல்லாம் இப்போ ஜோசியம் சொல்கிறாங்களே, நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன். குடிக்கிறேன்னா நீ வர உனக்கு வாக்குப்பளிதம் இருக்காது, இறைவனுடைய இது வந்து உனக்கு கிடைக்காது. ஒரு வருங்காலத்தை சொல்கிறேன்னா நீ பாதி கடவுள். அப்போ அந்த சக்தி எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டான். குடிக்கிறவன், ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுக்கிட்டு இது அடிக்கிறவன், சிகரெட் அப்படி பிடிச்சி ஊதுறவன், உனக்கெல்லாம் அது வர. பல ஜோதிடர்கள் வந்துட்டாங்க. ஒருத்தரும் தலையே சுற்றுது. ஒருத்தர் சொல்கிறார் 1 டிஜிட்டு 10 சீட்டுக்கு உள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜோசியத்தில் எத்தனை சீட்டு ஜெயிக்கும்லாம் சொல்லவே முடியாது. அது ஊரை ஏமாத்துகிற வேலை. இப்போ இந்த ஜோசியத்தை எப்படி பார்க்கணும் தெரியுமா? தமிழ்நாடு அடுத்த முதல்வர் யாராக வருவானா? ஜோசியம் பார்க்கும் முறை, எலெக்ஷன் தேர்தல் டயத்தில் ஜோசியம் எப்படி பார்க்கணும்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் தலைமை தாங்கிறவன் யார்? இப்போ இதை எடுத்திங்கன்னா ஸ்டாலின் ஜாதகம், எடப்பாடி ஜாதகம், விஜய் ஜாதகம், இந்த 3 ஜாதகத்தை தான் எடுக்கணும்.
எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இதில் யாருக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கோ இது அவர்கள் தான் முதல்வராக வருவார்கள்னு கணித்து சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குது, ஜோசியர்களுக்கு தெரியாத விஷயம். அது என்னென்னா, நடைமுறை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க தெரியணும். வெறும் கிரகத்தை பார்த்து சொல்லக்கூடாது. நடைமுறை ஜாதகத்தை பாருங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நடிகர் அஜித்து தான் வந்து எஸ்வி சேகருங்கிற ஒரு பேட்டியில் கொடுத்தாரு, நான் அஜித் வந்து அரசியலில் பெரிய ஆளாக வருவாருன்னு. அப்போவே நான் சொன்னேன் ஒரு பேட்டியில், தப்பு அது. காரணம், நடைமுறை ஜாதகத்தை பாருங்கள். அஜித்துடைய ஜாதகம், அஜித்துக்கு வந்து இப்போ சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து சூரிய தசை வரப்போகுது. சூரிய தசை வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஜோசியம் தெரியாதவங்கெல்லாம் பேசுகிறாங்க, ஜோசியர்களுமே பேசுகிறாங்க. நான் சொன்னேன் அஜித் முதலமைச்சரில் வர முடியாது. ஏன்னா வெறும் ஜாதகம் இருந்தால் இல்லை, அவங்க நடைமுறையில் அவங்க வாழ்க்கையில் எப்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, ஆண்டவன் கொண்டு போயிட்டு இருக்கான். அவர் சவனே வேணாங்கிறாரு, ரசிகர் மன்றமே வேணாங்கிறாரு, ரசிகர் மன்றத்திலலாம் கலைச்சிட்டாரு. அப்படி இருக்கிறாரு முதலமைச்சராக ஒரு கட்சி ஆரம்பித்து வருவாரா? நடைமுறை ஜாதகம் அஜித்துக்கு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது? அவருக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை. அவர் சிஎம் வருவார்னு சொல்லவே கூடாது, சூரிய தசை வந்தோடனே சிஎம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கு நம்ம எப்படி பார்க்கணும், அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது. எப்படி பார்க்கணும்னா, நடைமுறையில் இறைவன் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கான். ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு, அந்த கட்சிக்கு ஓரளவு செல்வாக்கும் கூடிக்கிட்டு போகுது. இதெல்லாம் பார்க்கணும். நடைமுறை ஜாதகம் அவருக்கு ஜாதகமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனா அப்போ இறைவனுடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்ல ஒரு அரசியலில் எதிர்காலம் இருக்கிறதுங்கிறது நடைமுறை ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை விட்டுட்டு 10 தான் ஜெயிப்பார், 9 தான் ஜெயிப்பார், 24 ஜெயிப்பார்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ராடுத்தனம். அப்படி சொன்னாங்கன்னா அந்த ஜோசியர்களை நம்பாதீர்கள். அதனால் என்னை பொறுத்தவரை வந்து விஜய் வந்து அரசியல் ஒரு பெரிய சக்தியாக விளங்குவார் அப்படிங்கிறத நடைமுறை ஜாதகத்தின் மூலம் என்னால் உணர முடிகிறது. நான் எந்த திசை போகுது, எந்த புத்தி போகுதுங்கிறத பார்க்கல. நடைமுறை ஜாதகம் ஒரு மனிதருக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து செல்வாக்கு இதெல்லாம் கூடுதுன்னா அவர் அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக விளங்குவார். அதனால் வந்து நிச்சயம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இது இறைவன் வந்து இந்த வழியை கொண்டு வராங்க. அப்படி ஒரு வேளை அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் விஜய் அதிமுக கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு ஜோசியம் தேவையில்லை, சனி பயிற்சி தேவையில்லை, குரு பயிற்சி தேவையில்லை. நடைமுறையில் ஆண்டவன் எப்படி நகர்த்திக்கிட்டு இருக்கான் காய்களைன்னு பார்க்க தெரிஞ்சிட்டோம்னா அப்போ இறைவனின் விருப்பம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அதனால் ஜாதகம் ஜோசியம் இந்த டைமில் அரசியலை பற்றி யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். அவன் காசை வாங்கிட்டு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இது கணிப்பே இதுதான். விஜய் நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அவர் அரசியலில் ஒரு சக்தியாக விளங்குவார். ஆட்சியை யார் பிடிப்பாங்கங்கிறது அது கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும். திமுக ஆட்சியை இழப்பது உறுதி. ஒருவேளை கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் விஜயும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எதையும் நம்பாதீர்கள். ஏன்னா 2-3 நாளாக மிகப்பெரிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. சில பேர் விஜய் கிறிஸ்தவர், அவருக்கு சப்போர்ட் பண்ண. நம்ம அப்படிலாம் பார்க்க முடியாது. இறைவன் வந்து எப்படி இப்போ எம்ஜிஆர் வந்து கேரளாவிலேருந்து வந்தவர், இவங்கெல்லாம் மலையாளம்னாங்க. ஆனால் இறைவனுடைய தீர்ப்பு என்ன? அவர் முதலமைச்சராக இருக்கணுங்கிறது தானே இறைவனுடைய தீர்ப்பு. திராவிட இயக்கங்கள்லாம் பிராமணர்களுக்கு எதிரானது. அந்த பிராமண பெண்மணியே வந்து ஜெயலலிதாவே அந்த திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கி முதலமைச்சர் ஆகணுங்கிறது இறைவனுடைய விருப்பம். அதில் தானே வந்தது. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தான் முதலமைச்சராக வருவோன்னு நினைத்து பார்த்துருப்பாரா? பன்னீர்செல்வம் டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தார் பெரிய குளத்தில், அவரெல்லாம் சிஎம் ஆகும்னு நினச்சி பார்த்தாரா? அவருடைய ஜோசியரே எனக்கு தெரியும். பன்னீர்செல்வம் அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்ன ஜோசியரே தெரியும். அன்றைக்கி பன்னீர் நீ முதலமைச்சராகன்னு அந்த ஜோசியர் சொல்லும்போது அட வேலையை பாரியா நானாவது முதலமைச்சராகன்னு சொன்னவர் தானே இதே எடப்பாடி, இப்போ இது ஓபிஎஸ். ஸோ இறைவனின் தீர்ப்பு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் வரும்போது ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டார், உதயநிதியும் முதலமைச்சராக வர வாய்ப்பில்லை. அதனால் விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருவாவார். அதனால் ஒருவேளை அப்படி கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் விஜயும் அதிமுகவும் இரண்டும் சேர்ந்து அந்த கூட்டணி ஆட்சி அமையலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிற ஜோசியம் அனுபவ ஜோதிடம் வாழ்க்கையில் என்ன அனுபவம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது
கிரகங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும், அனுபவத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது, நான் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். பெரியாரிஸ்ட்னா என்ன தெரியுமா? பெரியாரிஸ்ட்னா சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க பெரியாரிஸ்ட். வீட்டில் தெரியாமல் வந்துட்டு சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, ஓமம் வளர்க்குறது, அப்பப்போ தெரியாமல் கோயிலுக்கு போயிட்டு வருவங்கெல்லாம் பெரியாரிஸ்ட் இல்லை. பெரியார் இப்போ ஈவேரா எப்படி இருந்தாருன்னா, பொண்டாட்டியவே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னார். நாகம்மாவில் கோயிலுக்கு போன உடனே தான் இப்போ சில வாலிபர்கள் அனுப்பி என் பொண்டாட்டியை கிண்டல் பண்ண கிடையாது, அப்போ தான் கோயிலுக்கு போக மாட்டான்னு சொன்னவர். அதுதான் உண்மையான பெரியாரிஸ்ட். கோயில் பக்கமே போகக்கூடாது, பூஜைகள் எதுவும் பண்ணக்கூடாது, பதவி ஏற்கிற அன்றைக்கி திருப்பதி கோயில் பிரசாதத்தை வாங்கக்கூடாது, திருப்பதி கோயில் கையில் கட்டக்கூடாது, 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் திருக்கடையூருக்கு போய் எல்லாம் சாஸ்திரம் செய்யக்கூடாது. அதுதான் உண்மையான பெரியாரிஸ்ட். அதனால் நீங்கள் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்கிறதே தப்பு. உங்கள் தலைமுறைக்கு முன்னாடி 2ஆம் தலைமுறையிலேயே உங்களுக்கு முதல் தலைமுறை ஈவேரா முடிஞ்சு ஈவேராவுக்கு பின்னாடி வந்த அந்த தலைமுறையிலையுமே எல்லோரும் விட்டாச்சு பெரியாரிஸ்ட்டை. எல்லோரும் கடவுள் பக்திக்கு மாறிட்டாங்க. அதனால் சும்மா நான் 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவது வந்து கேலியான விஷயம். சரி, 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட்டுங்க 3ஆம் தலைமுறை ஆளுங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன்னா நீங்கள் 4வது தலைமுறை, உதயநிதிக்கு 49 வயசாக போகுது. நீங்கள் எல்லாம் 4வது தலைமுறை, 4வது தலைமுறை முதற்கொண்டு தெரிஞ்சுங்க. இவங்க 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்டா? 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வருது, உதயநிதி போய் கார்ப்பரேஷன் ஆஃபீஸுங்களுக்கெல்லாம் போய், மாநகராட்சி அலுவலகத்துக்கெல்லாம் போய் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறது. கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறது அது உங்களுடைய கடமை. துணை முதலமைச்சர் உங்களுடைய கடமை. முதலமைச்சரோட கடமை அவர் என்னமோ தெரியல, இந்த அளவு வெளியிலேயே வரல அதிகமாக. உங்களுடைய கடமை நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் பார்த்து சேதப்பட்ட இடங்களை பார்த்து அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு விளம்பரம் கூடாது. ஆனால் இது எப்படி ஆகுதுன்னா, அவர் சினிமாவுக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அவர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுறதோ ஒரு 10 கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சரியான நடைமுறையாக நீங்கள் தான் பதில் சொல்லணும். மக்கள் பணிகளை செய்வது உங்களுடைய கடமை. ஒரு துணை முதலமைச்சர் என்ற முறையில் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் பத்திரிகை இதில் என்ன போட்டான் டிவியில் எடுத்து இவர் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து மவுஸை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இது முன்னாடி நின்று கேமராவில் எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டரை பார்த்தா கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனே ஓப்பன் ஆகலை. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லை. ஓடாத கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு பண்ணினதை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய இணையதளத்தில் வருது. அப்போ இதெல்லாம் சரியான நடைமுறையா? துணை முதல்வர் என்ற முறையில் வந்து உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறதுக்கு விளம்பரம் தேவையா? அதுவும் கம்ப்யூட்டரே ஓடாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஃபோனில் பேசுகிறாரு பாதிக்கப்பட்டவருங்கள்ட்ட. அப்போ ஐயா தண்ணி வந்திருக்காங்க, என்ன எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு பதில் சொல்கிறார் துணை முதல்வர். எங்கள் கேள்வி ஏன் வருது எல்லா இதுலேயும்? 4000 கோடி இப்போ எதுக்கு செலவு பண்ணீங்க? 4000 கோடி செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் தண்ணி வருதுன்னு தானே கேட்குறவன். அதுக்கு பதில் சொல்லுங்கள். எல்என்டி போன்ற நிறுவனங்களில் அதை வந்து மழை தடுப்பு வெள்ளத்தடுப்பு பணிகளை கொடுக்காமல் கட்சியை சேர்ந்த நேருகிட்ட ஏன் கொடுத்தீங்க? அதனால தானே இந்த இதுங்கெல்லாம் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறது தானே எங்கள் கேள்வி. அதுக்கு 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்டாக இருக்கும் உதயநிதி என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நான் 2 வயசுலேயே கருப்பு சட்டை போட்டவன். கருப்பு சட்டை போடுறது வந்து ஒரு பெரிய வக்கீலுக்கு மட்டும்தான் போடுவாங்க. அதுவும் வெள்ளை சட்டை போடுவாங்க, கருப்பு கோட்டு தான் போடுவாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, யூனிஃபார்ம். மற்றபடி கருப்பு சட்டை யாருமே போட மாட்டாங்க. கருப்பு சட்டை ஒரு இதான சின்னம், ஆபத்தான சின்னம்பாங்க. இவங்க தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பெரியார் பின்பற்றுறவங்க திமுக காரங்க அந்த காலத்தில். அதை பெருமையாக சொல்கிறார். நான் 2 வயசு இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டேன். எதுக்காக போட்டேன்னு சொல்கிறாருன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, அப்போ எனக்கு வந்து தாத்தா வந்து நடத்தினார், எனக்கு அவர் கருப்பு சட்டை போட்டு விட்டாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். இன்றைக்கி இருக்கிறவங்க பழைய கதையை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடந்தது? 70 பிறந்தது 78 77. அப்போ 2 வயசாக இருக்கும்போது 79 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அது ஏன் நடந்ததுங்கிறதெல்லாம் இன்றைக்கி தலைமுறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஏமாற்று வேலைகளை பண்ணியிருக்காங்க திமுக.
1965 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதில் தான் கள்ளக்குடியில் போய் தண்டவாளத்தில் தலை வச்சேன்னெல்லாம் அவர் சொன்னாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஏன் பண்ணாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ன நடந்தது? அப்போ 1950 இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்டு இது வெளியிடப்பட்டது. எழுதினது அம்பேத்கர். அம்பேத்கர் அதில் என்ன எழுதியிருந்தார்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு இங்கிலீஷை நம்ம ஆட்சி மொழியாக வைப்போம், 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியை மாற்றுவதை பற்றி யோசிப்போம்னு போட்டாங்க. அதை கரெக்டாக 65 வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் பூரா, கருப்பு சட்ட கூட்டம் பூரா போராட்டம் பண்ணிட்டான். அம்பேத்கர் எழுதி வச்சார் 50ன்னு, 65 பண்ண 65 வந்துச்சு, இந்தியை கொண்டு வர போகிறாங்கன்னு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டையே திசை திருப்பி எல்லாத்தையும் இந்தியை வெறுக்க வைத்தார்கள். அதுதான் 65 இந்தி எதிர்ப்பு போராட்டம். 79 ஏன் வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொரார்ஜி தேசாய் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார் 79. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஜனவரி 79. உண்மையான தேசபக்தர்கள் இந்தி கற்க வேண்டும்னார். இதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? இன்றைக்கி தலைமுறை கேட்குறேன், 3ஆம் தலைமுறை, 4ஆம் உதயநிதியோட 3ஆம் தலைமுறை, இன்றைக்கி இருக்கக்கூடிய 4ஆம் தலைமுறைகிட்ட கேட்குறேன், நீங்கள்லாம் எத்தனை பேர் சிபிஎஸ்சியில் இன்றைக்கி ஹிந்தி படிக்கிறீங்க? நீங்கள்லாம் இன்னும் குற்றவாளிகளா? நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா டியூஷன் எடுத்து படிக்க வைத்தார் என்னை ஹிந்தியில். அது எங்களுடைய விருப்பம். வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி சொல்லிட்டாங்களாம் 79 மொரார்ஜி தேசாய், தேசபக்தர்கள் இந்தியை படிக்கணும்னு. அதற்காக தமிழ்நாட்டில் நடந்தது 60-65 பேருக்கு மேலே செத்தாங்க போராட்டம் பண்ணி. எவ்வளோ மோசமானது. சரி, மொரார்ஜி தேசாய் இந்தி தேசபக்தர்கள் படிக்க வேணும்ட்டார். ஜனவரி 26 இந்தியாவின் குடியரசு நாளை கருப்பு தினமாக அறிவித்தாங்க. கருணாநிதி அறிவித்தார் 1979. அரசியல் சட்டத்தை தீ வச்சு கொளுத்துனாங்க. மொரார்ஜி தேசாய் சொன்ன ஒரு வார்த்தைக்கு, எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர்னு சொல்கிறீங்களே, எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் எழுதியவங்களை நான் திருமாவளவனுக்கு தான் கேட்குறேன். உங்கள் அம்பேத்கர் எழுதினதை தீயை வச்சு கொளுத்துனாங்க 79 மொரார்ஜி தேசாய் பேசுனதுக்கு. அதுதான் இந்திய எதிர்ப்பு. அந்த 1979 நடந்தது மோசமான இந்திய எதிர்ப்பு போராட்டம். பல பேர் இறந்தாங்க. அந்த டைமில் தான் இவருக்கு கருப்பு சட்டை போட்டிருக்காங்க உதயநிதிக்கு. அது எதற்காக இருக்கும்? உங்கள் தாத்தா 65 பேர் சாவுக்கு காரணமாக இருந்தார். அதுக்காக அந்த கருப்பு சட்டை உங்களுக்கு போட்டிருப்பாரோ அப்படிங்கிறது தான் எங்களுடைய சந்தேகம். அதனால் 2 வயதில் நீங்கள் கருப்பு சட்டை போட்டது ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்காக போடல, நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்துக்கு போடல. மொரார்ஜி தேசாய் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்புறம் மொரார்ஜி தேசாய் மன்னிப்பு கேட்டார். இல்லைப்பா, நீங்கள் இந்தி வேணாம்னா படிக்கலைன்னா வேணாம், அதை விட்டுருவோன்னார். ஆக அந்த இந்தி எதிர்ப்பை அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போதுதான் 2 வயது குழந்தையாக இருந்தபோது உதயநிதி கருப்பு சட்டை போட்டிருக்கிறார் அப்படிங்கிற சரித்திரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நம்ம சட்ட அமைச்சர் ரகுபதி இன்றைக்கி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்கிறார். விஜய் பிஜேபியோட சி டீமா, இவ்வளவு நாள் வர பி டீம்னாங்க, இப்போ சி டீம்ங்கிறது. அது எப்படி சி டீம்னா இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் கரெக்டாக பிஜேபியோட ஏ டீம் எது, பி டீம் எது, சி டீம் எது அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்கிறதுக்கு எதுக்கு? விஜய் பிஜேபியுடைய ஏ டீம் டிஎம்கே. ஏன்னா 1999 பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சியில் சேர்ந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு வகித்து பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்கல்ல. அப்போ ஏ டீம் யார்? விஜய்க்கு இவங்க தான், இவங்க தான், திமுக தான். நாணயம் வெளியிட்டது இவரே ராஜ்நாத் சிங்கை உங்களுக்கு வெளியிட்டார். உங்களுக்கு G2 வைக்கும்போது அங்கே நேரில் போன உடனே G2 ரைடெல்லாம் நிறுத்த வச்சிங்களே. ஆனால் வெளியில் மட்டும் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறீங்களே. உங்கள் அப்பாவுக்கு 80 அடியில் கடலில் செலவு வைக்க போகிறவன்னு மத்திய அரசுலேருந்து அனுமதி கொடுத்தாங்களே. அதனால் உண்மையிலேயே பிஜேபியுடைய ஏ டீம் திமுக தான். அதான் ரகுபதி அதுதான் சொல்லியிருக்காரு. அப்போ பி டீம் யாருன்னா பிஜேபியுடைய கூட்டணி சேர்றாங்களாம் அதிமுக. அதனால் அவங்க பி டீமா சொல்லி ஏ டீம் ரைட்டு. நீங்கள் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க, பல விஷயங்களில் பிஜேபியோட காரியம் சாதிச்சுக்கிட்டீங்க. பி டீம் ரைட்டு, ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துருக்காங்க. விஜய் சி டீம்னு சொல்கிறீங்களே, அது எந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறாங்கன்னு ரகுபதி நாட்டு மக்களுக்கு வழங்கணும். அவங்க தான் பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க.
பிஜேபி சேரும் அணியில் நாங்கள் சேர மாட்டோங்கிறாங்க. அது எதை வச்சு அவரை போய் சி டீம்ங்கிறீங்க? அதனால் என்னுடைய கருத்து வந்து பிஜேபியின் ஏ டீம் என்பது திமுக தான். அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்வதனால் நீங்கள் பி டீம்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்கோங்க. ஆனால் விஜய் பிஜேபியின் சி டீம் என்று சொல்வதற்கு அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அது வந்து உங்களுக்கு இவருடைய சட்ட அமைச்சர் ரகுபதி வந்து அவருடைய விவாதம் ஏற்றுக்கொள்ள முடியாத விவாதம் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. சேவா தீர்த் புரியலையா? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது, பிரதமர் அலுவலகம். இப்போ இதுக்கு பேர் மாற்றினாங்க, கவர்னர் மாளிகைக்கு, ராஜ்பவனுக்கு லோக் பவன், மக்கள் இல்லம்னு மாற்றினாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு வந்து பிரதமர் அலுவலகத்தையும் பேரை மாற்றிட்டாங்க. சேவா தீர்த் முதல்ல எப்படி இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் இருந்தது எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ், அதுக்கு பேர் முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ், அதுக்கு பேர் டெல்லியில். அதுதான் வந்து தலைமைச் செயலகம் மாதிரி. அங்கே வந்து பிரதம மந்திரியோட அலுவலகம் இருக்கும், மற்ற கேபினெட் மந்திரிங்க அலுவலகம் இருக்கும், வெளிநாட்டு தூதர்கள் முக்கியமானவங்க வந்து அங்கே தான் சந்திப்பாங்க. இதுதான் பெரிய இடம். அதுக்கு பேர் எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ்னு ஆங்கிலத்தில் இருந்தது. அதை இப்போது சேவா தீர்த், சேவை செய்யக்கூடிய மையம்னு மாற்றிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. அதனால் வந்து சேவா தீர்த் என்று மாற்றியதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த சேவா தீர்த்துன்னு மாற்றிட்டாங்க, லோக் பவன்னு மாற்றிட்டாங்க, ராஜ்பவனை. டிஎம்கே என்ன பண்ண போகிறீங்க? இங்கே நீங்கள் இருக்கீங்களா தலைமைச் செயலகம், அதுக்கு பேர் என்ன? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். சென்ட் ஜார்ஜ் கோட்டை. சென்ட் ஜார்ஜுங்கிறவன் யார்? வெள்ளைக்காரன். அவன் பேரில் இன்னும் வச்சுக்கிட்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிறீங்களே, வெள்ளைக்காரன் பேரை வச்சுக்கிட்டு அதில் போய் தலைமைச் செயலகத்தை வச்சுருக்கீங்களே. ஃபோர்ட்டு சென்ட் ஜார்ஜ்னு ஆங்கிலத்தில் பேர். முதலமைச்சர் இருக்கக்கூடிய அலுவலகம், சட்டசபையில் இருக்கக்கூடியது. அது வந்து மத்திய அரசாங்கத்தோட அலுவலகம். எழுதுங்க கடிதம், பிரதம மந்திரி அவர்களை சேவா தீர்த் என்று மாற்றினீர்கள், வாழ்த்துக்கள். ராஜ்பவனை லோக்பவன் என்று மாற்றினீர்கள், வாழ்த்துக்கள். எங்களுடைய தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆண்டதை நினைவுபடுத்தக்கூடிய அளவிற்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு ஆங்கிலேயர்கள் பேரை வச்சுருக்காங்க. அந்த பேரை மாற்றிட்டு ஒரு தேசத்து தியாகி பேரை, தேசத்துக்காக தியாகம் செஞ்சவங்க பேரை வந்து வைங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுங்க ஸ்டாலின். அவங்க மாற்றுறாங்கன்னா நீங்களும் மாற்றலாம். அதே மாதிரி சென்னையில் கார்ப்பரேஷன் பில்டிங் இருக்குது, மாநகராட்சி பில்டிங், அதுக்கு பேர் ரிப்பன் பில்டிங், வெள்ளைக்காரன் பேர். பிரதமர் அலுவலகத்தை மாற்றின மாதிரி இதை மாதிரி அதையும் மாற்ற சொல்லுங்கள். தமிழ்நாடு இதை நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தமிழ்நாடு பவன்னு மாற்றுங்க, இல்லை தமிழ்நாடு இல்லம்னு மாற்றுங்க, இல்லை தமிழ்நாடு ஆட்சியகம்னு மாற்றுங்க. அதே மாதிரி ரிப்பன் பில்டிங்னு வெள்ளைக்காரன் பேர் வைத்த கார்ப்பரேஷனையும் ஒரு தமிழ் பேரை வைங்க, இல்லை நம்ம இந்தியர்களுடைய சாதனை செய்த இந்தியர்கள் பேரை வைங்க, நாட்டுக்கு வந்து தியாகம் செய்த இந்தியர்கள் பேரை வைங்க, நாட்டுக்கு தியாகம் செய்த தமிழர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க பேரை வைங்க. அதனால் அவர்களுடைய சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சேவா தீர்த்துன்னு அவங்க பேர் மாற்றத்தை ஸ்டாலின் இந்த திசையில் வந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.